ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலை வணக்கங்க. இது என்ன பழம்னு தெரியுங்களா? கத்தாழை பழம், நேச்சுரல் ஜூஸ். ஓகே, இது நிறைய கிடைக்காது, கிடைக்கிற இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போல்லாம் ஜூஸ் போடுறதுக்கெல்லாம் நிறைய கெமிக்கல் பவுடரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பிளட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இந்த பழம். ஓகே, இந்த பழம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஏன்னா முன்னெல்லாம் ரொம்ப காட்டு பகுதியாக இருந்தது, அதனால் கிடைக்கிறதுக்கெல்லாம் இந்த மலை பிரதேசத்தில் தான் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. இப்போ எல்லாமே வீடுகளாக வந்துருச்சு, பில்டிங் வந்துருச்சு, கம்பெனிகள் வந்துருச்சு. அதனால் எல்லாமே அழிக்கப்பட்டுருச்சு. சில இடங்களில் மட்டும்தான் அபூர்வமாக இந்த கத்தாழை உருவாகி இருக்கிறது. ஆனால் அது எவ்வளோ பாதுகாப்பாக அந்த பழத்தை வச்சுருக்கு பார்த்தீங்களா? சப்பாத்தி கல்லி, அந்த சப்பாத்தி கல்லி நம்ம கொரோனாவோட அறிகுறி வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அதே ரேஞ்சில் தான் அந்த சப்பாத்தி கல்லியும் இருக்கும். அப்படின்னா வெள்ளை அணுக்களை சாப்பிடுவதன் மூலமாக அந்த கொரோனா என்பது வர்ற அறிகுறி. ஓகே, சிகப்பணுக்களை சாப்பிட்டு விடும். அப்போ அந்த கொரோனா மாதிரி அந்த அந்த ரவுண்டாக அந்த முள்ளாக இருக்கிறது, அதை அப்படியே சப்பாத்தி கிள்ளி அப்படியே அதோட வடிவத்தை அமைச்சிருக்கு. அந்த பழத்தை எவ்வளோ அழகாக உள்ளே வச்சுருக்கும் பாருங்கள். அந்த ஒரு பழமே பறிக்கவே முடியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். முள்ளுலே, அந்த பழத்துலேயே அவ்வளோ முள் வச்சுருக்கோம். அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை எடுக்க முடியும். நம்ம கூட கீழே கூட அருவாளில் வச்சு கீழே தள்ளி விட்டால் கூட அதை எடுக்கிறது ரொம்ப சிரமம். ஓகே, பார்த்தீங்களா? நேச்சுரல் கலர். அதனால் அந்த பழம் கிடச்சிச்சின்னா ப்ளட்டு இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பழத்தை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எங்கள்கிட்டையும் கிடைக்குது, தேவைப்பட்டவங்க ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கலாம். கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் அது சின்ன சின்ன முள்ளுக்கெல்லாம் இருக்குது, அதனால் வடிகட்டிடுங்க.